ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கோம். இதை போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா பொரிஞ்சோடனே போட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 2 சின்ன தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன், நான் மீடியம் சைஸ் தக்காளி, அதை போட்டுக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இந்த சைஸில் நான் வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வெண்டைக்காயெல்லாம் போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஆவியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சோம்னா நமக்கு அந்த வெண்டைக்காயெல்லாம் அந்த ஆவியில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணுங்கிறது. நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லு பூண்டு பச்சையாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் பச்சையாக வச்சு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த வெண்டைக்காயை மூடி வச்சோம் இல்லைங்களா, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்புலாம் போயிடுச்சு. வதக்கினீங்கன்னா மீதி இருக்க அந்த வளவளப்பு போயிடும் நமக்கு. இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த வெண்டைக்காயெல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்த குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் விழுவிழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், புளியை உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த புளி வாசம்லாம் போகட்டும். புளியோட வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டியிருக்கிறதுனால இதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சரியாயிடும். நமக்கு இதை ஃபுல்லாக மூட வேண்டாம். கொஞ்சம் ஓப்பனாக இப்படி இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு மூடி வைங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம குழம்பை இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு குழம்பு. இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி குழம்பு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுட சுட நம்ம சாதம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு கீரையில் ஒரு கூட்டு மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் சாதாரணமாக நீங்கள் வீட்டிலலாம் பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும் போது பசங்க இதை எடுத்து தயிர் சாதம் இந்த குழம்போடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.